உள்தொடையை ரிலீஸ் பண்ணாலே இது பேக் எவ்வளோ ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிறத நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்ட சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஃபோம் ரோலர். இது சாஃப்ட் ஃபோம் ரோலர், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ யாருக்கு எது கம்ஃபர்டபுளோ அது பண்ணலாம். இது இல்லைன்னு நினைக்கிறவங்க வீட்டில் சப்பாத்தி கட்டை இருக்கும் இல்லையா, திக்கான ஒரு சப்பாத்தி கட்டை இருந்ததுன்னா, இல்லை ஒரு அது மேலே திக்காக ஒரு டவலை சுற்றி அதையும் யூஸ் பண்ணலாம். இல்லை 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா அதில் தண்ணியோ மண்ணோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு டவலை ரோல் பண்ணி அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். உள்துடையில் படுற மாதிரி வச்சுட்டு இந்த பின் காலை ஏரில் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த பக்கம் போகணும். நல்லா உள்துடையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து, அது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். ஸோ 2-3 தடவை செய்யுங்க. பழக பழக 10லேருந்து 20 தடவை அது அப் அண்ட் டவுன் ஃபுல்லாக கவர் பண்ணணும். 2 காலுக்கும் பண்ணணும் இதை நம்ம. ஓகே, உள்தொடை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணாலே பேக் பெயினுக்கான நல்ல சேஞ்ச் நமக்கு கிடைக்கும்.